ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான்டினோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 9 என்ன பண்ணால் ஒயின் குடிச்சிட்டு ஜேகேயோட அது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் இருந்தோன்னே மார்னிங் கிஸோட க்யூட்டாக ஒரு ஃபைட். அதுக்கப்புறம் 2 பேருமே உங்கள் குழந்தைங்களோட நேம் டிஸ்கஷன் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் தப்பிச்சு ஓடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. நான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கற்றுக்குள்ளே போகலாம். யாரோ ஒயன் மேலே துணி போட்டு அவங்கள கடத்திட்டு இட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜின் ஒயனுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஜிம்மினுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. ஹலோ, ஏய் ஜிமின், சொல்லுங்க யும். ஜிமின், எனக்கு எனக்கு எதுவும் சரியாக பண்ணலடா. ஏய் ஜின்யும், என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க? டேய், ஏதோ தப்பாக நடக்குதுடா. எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கயோ. செக்கிக்கு என்ன? இப்போ ஒரு ரீசெண்டாக 4 பேர் கொன்னாங்க, உனக்கு தெரியும்ல? ஆமாயும், ஏதோ 4 டீனேஜர்ஸு. அவங்க தான். அது கொன்னது யாருன்னு தெரியுமா? யாரையும்? ஜேகே. ஜேகே ஜேகே எதுக்காக பண்ணணும்? ஜேகே கூட இன்னொருத்தவன இருந்தான். வாட்? ஆமாம், அவனை மாதிரியே, அவனோட ஜெராக்ஸ் மாதிரியே இன்னொருத்தவன். ஜின்யோ, என்ன பேசுனீங்க? விளையாடல? ஆமாண்டா, எனக்கு அங்கே இருந்த அந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்துலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிது. அதில் தான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு வயனுக்கு கால் பண்ணேன். பட் வயனுக்கு லைன் கிடைக்கல. வயனுக்கு லைன் கிடைச்சப்ப அவள் யார் மேலேயும் மோதி விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சிக்னல் கட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வயன் ஏதோ ஆபத்தில் மாட்டியிருக்கான்னு தெரியுது. சீக்கிரமாக அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணு. சரிங்க, உடனே பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜின் வயனோட நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்தா வயனை யாரோ கட்டி போட்டு வச்சுருக்காங்க சேரில். தலைலாம் வலிக்குது. இது என்ன புது இடமா இருக்கு? யார் என்னை கட்டி போட்டா? ஜிமின், ஜெகே, யாராவது இருக்கீங்களா? ஜெகே, ஜெகே. பார்த்தா அங்கே ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. யாரு யாரு? ஓ, பேபி கேர்ள், முழிச்சிட்டியா நீ? யாரு நீ? யாரு? அதுக்கப்புறம் பார்த்தா ஜேகே மாதிரியே ஒரு ஆள். ஜேகே நீ இல்லை, இல்லை, நீ ஜேகே மாதிரி இல்லை. என் ஜேகே என்ன பண்ண? ஹலோ பேபி கேர்ள், கால் டவுன். தண்ணி என் ஜேகே என்ன பண்ண? இந்த தண்ணி குடி. பொறுமையாக கொஷின் கேளு. என்கிட்ட தள்ளிப்போ. உன்கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு வேணாம். பேபி கேர்ள், தண்ணி கேட்டுட்டு தண்ணி குடிக்காமலாம் இருக்கக்கூடாது. இந்தா தண்ணி குடி. அதுக்கப்புறம் வற்புறுத்தி எனக்கு அந்த பாட்டிலேருந்து தண்ணி ஊற்றினா போதும். ஜெகே இங்கே பின்னாடி இருந்து இன்னொரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. பேபி கேர்ள், என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியா? ஜெகே நீ வந்துட்டியா? இங்கே பாரு ஜெகே, இவன் எனக்கு அம்மா, நீ அவனை எதுவுமே பண்ணலை. ஜெகே, இங்கே என்ன நடக்குது? இங்கே என்ன நடக்குது? பேபி கேர்ள், நீ ஒன்று புரிஞ்சுக்க ரொம்ப லேட் பண்ணிட்ட. நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். வாட்? என்ன சொல்கிற? ஆமாம் வயன், நாங்கள் எது எடுத்தாலும் சின்ன வயதுலேருந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் எங்கள் பழக்கம். அதுக்கு நீ என்ன சொல்ல வர? ஆமாம் பேபி கேர்ள்,
எங்கள் 2 பேருக்கும் எது எடுத்தாலும் ஷேர் பண்ணுறது பழக்கம். அதனால தான் உடனே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ச்சீ, உன்னை நான் எப்படி நினச்சேன் தெரியுமா? நீ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வேன் அழாம உன்னை எப்படி பார்த்தோன்னு இதை கேளு. அதுக்கப்புறம் ஜேகே ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. வயான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஆக்சுவலாக அது அவங்களோட ரெஸ்டாரண்ட் தான். ஒரு நாள் ஜேகேவும் ஜியானும் ஒரு கெஃபே ஷாப்க்கு வராங்க. வயான் வேலை பார்க்குற இடம் தான். 2 பேருமே மாஸ்க் அப்புறம் கேப் போட்டிருக்காங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. வயான் பக்கத்து டேபிளில் சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்டர் வேணுமா? அங்கே ஒருத்தவன் வயானோட இடுப்பை பிடிச்சி கிள்றான். ஷிட், ஒரே அறை அவனுக்கு. என்ன தைரியம் இருந்தா ஏன் மேலே கை வைப்ப நீ? அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களே. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்டா ஒரு பொண்ணு மேலே ஈஸியாக கை வைக்கிறீங்க? ஒன்னெல்லாம் போலீஸ்க்கு பிடிச்சி கொடுத்தா தான் சரி வரும். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு டைரெக்டாக பிடிச்சி கொடுக்குறாங்க. கெட் லாஸ்ட். இதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலேயாவது கை வச்ச அவ்வளோதான் உனக்கு. இதை ஜேகேவும் ஜியானும் 2 பேருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏ ஜியான், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆமாம் ஜேகே, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டா என்ன? நல்ல ஐடியா தான். 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டா தான் என்ன? தப்பு இல்லையே. சின்ன வயசுலேருந்து அப்படியே தானே. சரி, ஐடியா கொடு. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே பிளான் பண்ணி ஜேகே சூசைட் பண்ணுற மாதிரி அங்கே பிரிட்ஜில் நின்றுப்பார். வயான் காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகே கையெடுத்துக்கிட்டதும் வயான் கூட இருக்கணும்னு சொல்கிறது தான் அந்த மாதிரி அவர் பிளான் பண்ணியிருப்பார். மேரேஜ்க்கு அப்புறம் ஜியானும் ஜேகேவும் மாறி மாறி தான் வயான் கூட இருந்திருப்பாங்க. ச்சீ, இவ்வளோ கேவலமாக இல்லை உங்களுக்கு? ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்கு உன்னை எவ்வளோ நம்பணும் தெரியுமா ஜேகே? எங்கள் அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளோ யோசிச்சாரு தெரியுமா? ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட உன்னை பற்றி சந்தேகப்படாமல், நீ யாருன்னு என்ன கூட யோசிக்காமல் உன்னை கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு காட்டுற நன்றி கடனாடா. கேவலமாக இல்லை. அதோட ஜியான் வயானோட சீக்ஸை தொடர, வயான் பேபி கேர்ள் நான் இருக்கல உனக்கு. சி கையெடு. வயான் ஜியான் மேலே காரி துப்புறாங்க. கையை எடு. உன் கையெல்லாம் என் மேலே படுறதுக்கு கேவலமாக நினைக்கிறேன். ஜேகே கோவத்தில் அரைகிறாரு வயானை. என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணன் அடிச்சிருப்ப நீ. ஏய் ஜேகே விடு. அவ இருக்கா பாவண்டா. அவ ஏன் இப்படி அடிக்கிற? விடு. பேபி கேர்ள், அவன் அடிக்கிறதுலாம் கோச்சிக்காத. அவன் அப்படி தான், ஷார்ட் டெம்பர். கேவலமா இல்லை? ஏதாவது எனக்கு காப்பாற்றுங்க இங்கேருந்து. ஜென்யம். வயான் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியான் திருப்பியும் வயானை தொடலான்னு வராரு. பார்த்தா கதை ஓப்பன் ஆகுது. வேறு யாரும் இல்லை, ஜிமினும் தான். அவன் மேலேருந்து கையடுறா. ஜிமின் பொலன்னு பொழக்கிறார் 2 பேரையும். பட் ஜியானும் ஜேகேவும் கொஞ்சம் கூட அசையலை. எவ்வளோ அடி வாங்கினாலும் அப்படியே நிற்கிறாங்க. வயன்மா, வயன் உனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கட்டி போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே அவுத்து விடுறாரு. வயன்மா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அதுக்கப்புறம் செம்ம அடி அடிக்கிறாரு ஜின்னும் போயிட்டு. 2 பேருமே அசையவே இல்லை. அவங்க வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுது. உங்களுக்கெல்லாம் கேவலமா இல்லைடா? ஜங்கு, உன்னை நம்பி தாண்டா அவள் கல்யாணம் பண்ணா. எப்படி அவளுக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது? வயன் பெரிய தப்பு பண்ணிட்டேன். வயன் அவனை லவ் பண்ணதே தப்பு. யார் என்னன்னு தெரியாமல் அவனை கல்யாணம் பண்ணதும் அதை விட தப்பு. வாழ்க்கையை பாரு. உனக்கு வெக்கமா இல்லையா? சி,
அவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறானுங்க. ஜியான் வாயிலேருந்து பிளட் வருது. ப்பு. என்னடா இல்லை தப்பு? 2 பேருமே லவ் பண்ணோம், 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஜிமினுக்கு செம்ம கோவம் வந்து ஜியான் வாயிலே குத்துறாரு. எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஜேகே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன ஜிமின், இவ்வளோ பொறுமையாக என்ட்ரி கொடுக்குறீங்க? முன்னாடியே வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். வெக்கமா இல்லை பொண்ணெல்லாம்? ஏய், அவனை நம்ம லீகலாக பார்த்துப்போன்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. வயன்மா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஜின்யும். அதுக்கப்புறம் வயன் மயங்கி ஜின் மேலேயே வந்துடுறாங்க. வயன்மா, வயன்மா. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு ஜின். வயனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஜிமின் அவங்க 2 பேரையும் சரண்டர் பண்ணிவிட்டு வந்திருப்பார். ஜின்யும், வயனுக்கு என்னாச்சு தெரியலடா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. அவனுங்க சாப்பாடு பொருளே என்னான்னு தெரியல, அவளை வேற அரைஞ்சிருக்கானுங்க. வயன் மேலே என் கை கூட பட்டதில்லை. அவ்வளோ மட்டும் வயனுக்கு எதோ ஆச்சுன்னா. கரெக்டாக டாக்டர் வராரு. நீங்களாம் யார்? என்னோட தங்கச்சி தான் வயன். ஓ, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க, அதே மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் கொடுங்க, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அப்புறம் வெயிட்லாம் தூக்க வேணான்னு சொல்லுங்கள். டாக்டர், எதுக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல. வாட்? ஜின்னும் ஜிமினும் 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ப்ரெக்னென்ட்? வாட் த ஃபக்? டாக்டர், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. டாக்டர், ஓகே டாக்டர், நீங்கள் கிளம்புங்க. அதுக்கப்புறம் ஜின் உள்ளே போய் பார்க்குறாரு. வயன் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த குழந்தை என்னை வச்சுக்கிறது என்னன்னே தெரியும். என்ன பண்ணுறது? தப்பான வழியில் வந்த குழந்தையாயிடுச்சு. இந்த குழந்தைக்கு நான் என்னன்னு சொல்லுவேன்? உன் அப்பா ஒருத்தர் இல்லை, 2 பேர் நான் சொல்லுவேன். சாரிடா பேபி, சாரி. வயன் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஜின்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த குழந்தைங்களோட டிஎன்ஏ வேறு வேறையாக இருக்குது. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். வாட்? டாக்டர், உண்மையாக சொல்கிறீங்களா? யா. 2 பேருக்குமே இன்னொரு ஷாக். அதுக்கப்புறம் தான் ஜின் உள்ளே வந்திருப்பார். வயன்மா, ஜின்யும் ஜேகே என்னை ஏமாத்திட்டேன். ஜின்யும், இங்கே பார்த்தீங்களா? அவனோட சாட்சியா என் வயிற்றுல அந்த குழந்தை வளர்ந்து. ஏய் வயன்மா, இதில் உன் தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்கக்கிட்ட போலீஸ் நாங்களே ஏமாந்துட்டோம். நீலாம் எவ்வளோ தரும்? அப்புறம் உன்னோட இஷ்டம். இந்த குழந்தைய வச்சுக்கிறதும் வச்சுக்காத்தோம். ஓகே டாமே, இதோட கண்டினியூஷன் பார்ட் 11 பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், அமேசாங்க.